அழகர் மலையில் இருந்து புறப்பட்ட கள்ளழகருக்கு மதுரை மாநகர் எல்லையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். கண்டாங்கி பட்டுடுத்தி தங்கப்பல்லக்கில் வந்த கள்ளழகருக்கு மதுரை மாநகர் எல்லையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கள விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி, அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரையில் உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த சித்திரை திருவிழாவின் மிக முக்கியமான அம்சமே வைகை ஆற்றில் பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் மத்தியில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு. அது நாளை காலை வெகு விமரிசையாக நடைபெற இருக்கிறது. அதிகாலையில் நடைபெற இருக்கிறது. இதற்காக கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து புறப்பாடாகி மதுரை மாநகருக்குள் இன்று அதிகாலையிலேயே வந்துவிட்டார். அவருக்கு மதுரை மாநகர எல்லையில் தொடர்ச்சியாக பக்தர்கள் வழி முழுவதும் வழி நெடுக நின்று வரவேற்பு அளித்து அவரை பக்தர்கள் வணங்கி வரவேற்கிறார்கள். இதுதான் எதிர் சேவை என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு. கள்ளழகரை எதிர் சேவையாக மக்கள் வரவேற்கிறார்கள். இது இன்று இரவு வரை நடைபெறும். ஆங்காங்கு மண்டகப்படிகள் வைத்து மக்கள் அவரை வழிபடுவார்கள். கள்ளழகரானவர் அழகர் மலையிலிருந்து கீழிறங்கி அழகர் மலையிலிருந்து அந்த சுந்தரராஜ பெருமாளாக வீற்றிருக்கும் அவர் அழகர் மலையிலிருந்து கிளம்பி வைகை ஆற்றில் இறங்குவதற்காக வழிநெடுகிலும் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு வருகை தருகிறார். அவர் நாளை காலை வைகை ஆற்றில் இறங்கவிருக்கிறார். இதன் போது வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் அவருக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள். இதுகாரும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவதால் நன்றி மாரிச்சாமி, உங்களுடைய கள விவரங்களுக்கு.